ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பைத்தான்னா என்ன, பைத்தான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பைத்தான் எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம், அதுக்கான பேசிக்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைத்தான்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட்லி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, எதனா ஒரு டெய்லி டாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டாஸ்க்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டேட்டா அனாலிஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறமா மிஷின் லேர்னிங் தெரிஞ்சவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தான் அதிகமாக பைத்தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ், அதாவது ஒரு எல்லா விஷயத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதாவது யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க, மற்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கிறவங்க ஈஸியாக இதை கற்றுக்கலாம். அதனாலேயே வந்து இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுதான் பைத்தான் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த 13 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த 13 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஹவு டு ரைட் ஹலோ வேர்ல்டு இன் பைத்தான். இந்த ஹலோ வேர்ல்டு நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரெடி பண்ணலாம். அதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ண பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு ஒன்றும் இல்லை, பேசிக்காக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆரம்பித்தாலும் ஹலோ வேர்ல்டு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் நம்மளும் அதையே வச்சுக்கலாம். அது ஒன்று. அப்புறம் வேரியபிள்ஸ்னால் என்ன பைத்தானில், அப்புறம் டேட்டா டைப்ஸ்னால் என்ன பைத்தானில், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது பைத்தானில், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் நம்பர்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பைத்தானில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு யூசர் இன்புட் கொடுத்தாங்கன்னா அந்த இன்புட்டை வச்சு எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் மேட்ச் கேஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்விட்ச் கேஸ் மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். அப்புறம் லிஸ்ட்னா என்ன, ட்ரிபிள்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் லூப்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டிக்ஷனரிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஓவர் வியூ ஆஃப் பைத்தான். ஃபஸ்ட் நம்ம பைத்தான் ரன் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் இந்த டுட்டோரியலில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு காட்ட போகிறதில்ல, ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் தான், பட் ஈஸி. நீங்கள் ஜென்ரலாக சர்ச் பண்ணிங்கனாலும் கிடச்சிரும். அது வந்து விண்டோஸ்க்கு ஒரு மாதிரி, மேக்குக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி லினக்ஸ்க்கு ஒரு மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வந்து லினக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணுறேன், அதனால் இதில் வந்து நான் லினக்ஸை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதனா ஒரு எடிட்டர் இருக்கணும் உங்கள்கிட்ட, இல்லைனா ஒரு ஐடி இருக்கணும். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தால் தான் பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேறு எதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல கிடையாது, மோஸ்ட்லி அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு பைத்தான் கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதையே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன எடிட்டர் வச்சுருக்கீங்களோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி சப்ளைம் தான் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஐடி வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஐடி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய இருக்குது ஐடி பைத்தானுக்குன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஹலோ வேர்ல்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு கிரியேட் நியூ ஃபைல் நேம்டு ப்ரோக்ராம், அதாவது நம்ம program.pyன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபைலுக்குள்ளே பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டை போட்டுட்டு அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சப்ளைம் யூஸ் பண்ணுறதுனால சப்ளைம் ஓப்பன் பண்ணுறேன். சப்ளைமில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே சொன்ன மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போடலாம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு போட்டுட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணணும். என்ன நேமில் அப்படின்னா, இப்போ நான் ஃபைலு சேவ் கொடுக்குறேன். சேவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அப்படி பண்ணலாம். நான் வந்து program.py போடுறேன். program.py போட்டு சேவ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைல் வந்து program.pyல சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா python 3 ஃபைல் நேம் .py தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டெர்மினல்
க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக எந்த இடத்துல சேவ் பண்ணிருக்கணும் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பைத்தான் சாம்பிள்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே program.py இந்த டைப் பண்ண தான் இங்கே தான் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துறேன். இந்த டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பைத்தான் 3 ஸ்பேஸ் program.py ரன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹலோ வேர்ல்டு எதனால் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நான் இங்கே வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பைத்தானை பொறுத்தளவுக்கு பிரிண்ட்டுன்றது தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ். ஓகேங்களா? இப்போ எப்படி C++லாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய கொடுப்போம். C++லாம் பார்த்தா C in C out அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா console.logன்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுமாதிரி பைத்தானுக்கு வந்து பிரிண்ட்டுன்றது தான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். எதனா ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்டுன்றது தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்த டேரக்டரி இருக்கோ அந்த டேரக்டரியில் வச்சுட்டு தான் நீங்கள் ரன் பண்ணணும். இல்லைனா அந்த பாத்தை கரெக்டாக கொடுத்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? நான் ரன் பண்ணி முடிச்சுட்டேன். இதுவே விண்டோஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பைத்தான் 3ன்னு போடணும்னு அவசியம் இல்லை. பைத்தானே போடலாம். ஏன் அப்படின்னா என்வரான்மெண்ட் வேரியபிள்லாம் செட் ஆகிருக்கும். அதனால சொல்கிறேன். அதோடய பைத்தான் லினக்ஸ் பொறுத்தளவு பைத்தான் 3 போட்டு ரன் பண்ணிடுங்க. பிரிண்ட் இஸ் பில்ட்-இன் பைத்தான் ஃபங்க்ஷன். அதாவது பிரிண்ட்ன்றது இன்பில்டாகவே வர ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே கன்சோலில் பிரிண்ட் ஆகிடும். The functions can print strings, numbers, expressions. அதாவது எதனா ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கனாலும் பிரிண்ட் ஆகும், நம்பர்ஸ் கொடுத்தனாலும் எதனா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கனாலும் பிரிண்ட் ஆகும். எதை கொடுத்தீங்கனாலும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறமா பிரிண்ட் 100 பிரிண்ட். அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து பிரிண்ட், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு நம்பர் தரேன். நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்குறேன் பிரிண்ட் 100ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறேன். பிரிண்ட் 5 + 5 இதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதாவது எக்ஸ்பிரஷன் நடந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 100 நம்பர் கொடுத்தா அந்த நம்பரும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். அதனால் 5 + 5 10ன்றது ரிசல்ட்டும் அதே வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இதுவே வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அதாவது C++, ஜாவா, C# இதெல்லாம் பார்த்தீங்கன்னா \n கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படின்னாலே \n கொடுப்பாங்க. ஆனால் பைத்தானில் இருக்கிற இந்த பிரிண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, டிஃபால்ட்டாகவே அந்த \n வந்து வச்சுப்போம். ஸோ நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணிங்கனாலும் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுரும். அதனால தான் இது நம்மளுக்கு வந்து 3 செப்பரேட் லைனில் வந்திருக்கு. ஓகேங்களா? இல்லை நம்மளுக்கு வந்து ஒரே லைனாக தான் வேணும் அப்படின்னா அதையும் நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். அதுக்கு வந்து கமாண்ட் பார்த்தீங்கன்னா end = பைப் சிம்பிள். இது வந்து டெர்மினேட்டிங் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சின்டாக்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து பிரிண்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு பிரிண்ட்ஸுக்கும் எண்டில் இதை கொடுக்கணும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஹலோ வேர்ல்டு பக்கத்தில் ஸ்பேஸ் end = ஓப்பன் கொட்டேஷன் க்ளோஸ் கொட்டேஷன் ஸ்பேஸ்க்குள்ளே அது அந்த ஓப்பன் கொட்டேஷன் க்ளோஸ் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு பைப் சிம்பிள் போடுங்க. இதுதான் வந்து இப்போ நமக்கு வந்து டெர்மினேட்டிங் எண்ட் ஆஃப் டெர்மினேட்டிங் கேரக்டராக ஒர்க் பண்ண போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன்லேயும் நான் போட்டுக்கிறேன். end = பைப் சிம்பிள் போட்டுட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டெர்மினேட்டிங் கேரக்டர் வந்து எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த /n வந்து ஓவர் ரைட் பண்ணி /n வந்து இங்கே வந்து நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. இல்லை அப்படியே வேணாலும் அப்படியே விட்டுடலாம். மோஸ்ட்லி அப்படியே விட்டுருவாங்க. இது அவங்கவுங்க அதான் பைத்தானை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தவங்க யூசரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் யூஸ் த டிஃபால்ட் நியூ லைன் கேரக்டர் அது டெர்மினேட். நான் வந்து லாஸ்ட்டாக இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாக /n வந்து அப்படியே விட்டுட்டேன்.
இந்த பேக் ஸ்லாஷ் என்ன, அதனால தான் எனக்கு வந்து எண்டில் வந்து அந்த டெர்மினேட்டிங் கேரக்டரே வரல. இல்லை நான் போடுறேன் அப்படின்னாலும் அதுவும் வந்து சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானில் எப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்றத பார்த்துட்டோம்.